இதற்கு முந்தைய வகுப்பில் ஆத்திச்சூடியில் உள்ள முதல் வரியான நன்மை கடைபிடி மற்றும் இரண்டாம் வரியான நீர் விளையாடேல் என்பதற்கான கதையை பார்த்தோம் அல்லவா? இன்றைய வகுப்பில் ஆத்திச்சூடியில் உள்ள 3, 4 மற்றும் 5ஆம் வரிகளுக்கான கதையை பார்க்க இருக்கிறோம். நூல் பல கல் என்ற 3ஆம் வரிக்கான கதையை பார்க்க போகிறோம். மாணவர்களே, இந்த படத்தை பாருங்கள். என்னென்ன விலங்குகள் இருக்கின்றன? ஆம், மான் மற்றும் காகம் இருக்கிறது. எல்லா பறவைகளும் வேகமாக பறந்து போயிட்டு இருக்கே என்று மான் பறவைகளிடம் எங்கே போறீங்க என்று கேட்கிறது. அதற்கு பறவைகள், எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம், நீயும் வரலாமே என்கிறது. அடுத்த படத்தை பாருங்கள். மான் இன்னும் சிறிது தூரம் நடந்து சென்றது. அங்கே வரிக்குதிரை எதிரே வந்தது. வரிக்குதிரை, எங்கே போறீங்க என்று மான் கேட்கிறது. அதற்கு வரிக்குதிரை, அந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வருகிறாயா என்றது. அடுத்து மான் இன்னும் சிறிது தூரம் நடந்து சென்றது. மான் கரடியிடம் எங்கே போறீங்க என்று கேட்டது. அதற்கு கரடி, நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும், நீயும் வரலாமே என்றது. மான் இன்னும் சிறிது தூரம் நடந்து சென்றது. எதிரே ஒட்டகச்சிவிங்கி வந்தது. எங்கே போறீங்க என்று ஒட்டகச்சிவிங்கியிடம் கேட்டது. அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் என்றது ஒட்டகச்சிவிங்கி. உடனே மான், அப்படி ஓரிடமா, நானும் வருகிறேன் என்றது. மாணவர்களே, பறவைகள், வரிக்குதிரை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி இவை 4ம் ஓரிடத்திற்கு செல்லலாம் என்று மானிடம் கூறியதல்லவா? அந்த இடம் என்ன இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆம், நூலகம், பொது நூலகம். நூலகம் என்பதனை ஆங்கிலத்தில் லைப்ரரி என்பார்கள். இந்த நூலகத்தில் பலவிதமான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இங்கு செய்தித்தாள்கள், பல துறை சார்ந்த புத்தகங்கள் இருக்கும். நூலகத்தில் அமைதியாக படிக்க வேண்டும். சத்தமாக படித்தால் அது அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள நூலகத்திற்கு சென்று அங்குள்ள புத்தகங்களை எடுத்து அறிவை வளர்த்து கொள்ளலாம். நூல் பல கல். நூல் என்றால் புத்தகம், கல் என்றால் படி. பலவிதமான நூல்களை படித்து நாம் நமது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நேர்பட ஒழுகு என்ற 4ஆம் வரிக்கான கதையை பார்க்க போகிறோம். மாணவர்களே, இந்த படத்தை பாருங்கள். உங்களை மாதிரியே ஒரு சிறுவன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அவன் பள்ளி சீருடை அணிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் பள்ளிக்கு தான் சென்று கொண்டிருக்கிறான். அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான். பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் 50,000 ரூபாய் பணக்கட்டு ஒன்றை பார்க்கிறான். அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு திகைத்து கொண்டிருக்கிறான். யாரோ பணத்தை தவறவிட்டு சென்று விட்டார்களே, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்தான். அந்த பணக்கட்டை எடுத்துக்கொண்டு அவன் பள்ளிக்கு சென்றான். அங்கே அவனுடைய ஆசிரியையிடம் பணக்கட்டை கொடுத்து, வழியில் கிடைத்தது, அதனால் நான் அதை எடுத்து வந்து உங்களிடம் கொடுக்கிறேன் என்று கூறினான். உடனே ஆசிரியை மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஏன், இவ்வளவு சிறிய பையன் பணக்கட்டை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வந்து கொடுக்கிறான், எவ்வளவு நல்ல விஷயம் என்று ஆசிரியை மகிழ்கிறார். ஆசிரியை அடுத்து காவல் நிலையத்திற்கு சென்று காவல் துறையினரிடம் ஒப்படைக்கிறாள். இந்த கதை உண்மை கதை மாணவர்களே. அதாவது ஈரோடு மாவட்டம் சேமூரைச் சேர்ந்த சிறுவன் முகமது யாசின் என்பவன் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரத்தில் 50,000 ரூபாயை கண்டான். அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். பலரும்
யாசினை பாராட்டினர். அதாவது நேர்பட ஒழுகு. நாம் நம் வாழ்க்கையில் மிகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் பல வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்பதனை நாம் இக்கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் வழியில் எந்த பொருளை கண்டாலும் அதை அப்படியே விட்டுவிடாமல் நீங்களாவும் எடுத்துக்கொள்ளாமல் அதை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். மாணவர்களே, அடுத்து ஆத்திச்சூடியில் உள்ள 5ஆம் வரியான நோயினுக்கு இடம் கொடேல் என்ற வரிக்கான கதையை பார்க்க போகிறோம். மாணவர்களே, இந்த படத்தில் ஒரு அம்மா குரங்கு ஒரு குட்டி குரங்கு இருக்கிறது. அம்மா, நாம் எங்கே போக போகிறோம் என்று குட்டி குரங்கு அம்மாவிடம் கேட்கிறது. உடனே அம்மா, என் நண்பர்களை பார்க்க போகலாம், வா சின்னு என்று குட்டி குரங்கை அழைத்து செல்கிறது. அடுத்து அங்கே பார், சேவல் அது விடிகாலையிலேயே எழுந்துவிடும் தெரியுமா என்று அம்மா குரங்கு கூறுகிறது. அதற்கு குட்டி குரங்கு ஏனம்மா என்று கேட்கிறது. பொறுமையாக இரு, பிறகு சொல்கிறேன் என்கிறது அம்மா குரங்கு. அடுத்து அம்மா, அதோ பார், யானை அது விரும்பி குளிக்கும் என்றது. யானைக்கு அடிக்கடி குளிப்பது மிகவும் பிடிக்கும். உடனே குட்டி குரங்கு ஏன் அம்மா என்றது. கொஞ்சம் பொறுமையாக இரு, பிறகு சொல்கிறேன் என்றது அம்மா. அடுத்து அம்மா குரங்கு குட்டி குரங்கிடம் சொல்கிறது, அதோ பார், மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் என்றது. உடனே குட்டி குரங்கு ஏன் அம்மா என்றது. அடுத்து சின்னு, அதோ பார், முயல் அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும் என்றது. ஏன், பதில் சொல்லுங்க அம்மா, பொறுமையாக இரு, சொல்கிறேன் என்றது. அடுத்து உன் கேள்விக்கு ஒரே பதில்தான், இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் என்றது அம்மா குரங்கு. உடனே குட்டி குரங்கு ஓ புரிந்தது அம்மா என்றது. அதாவது என்னென்ன செய்ய வேண்டும்? நாம் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் சேவலை போன்று விடிகாலையிலேயே எழுந்துவிட வேண்டும், யானையை போன்று தினமும் குளிக்க வேண்டும், மானை போன்று சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும், முயலை போன்று கீரை காய் பழங்களை சாப்பிட வேண்டும். அதாவது துரித உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும், அது உடலுக்கு மிகவும் கெட்டது. ஆகவே மாணவர்களே, இவற்றை எல்லாம் செய்தால் நீங்களும் நோயின்றி வாழலாம். நோயினுக்கு இடம் கொடேல். நோய் நமக்கு வராமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே.